களையாதோ உள்ளத்தின் ஏக்கம் தொலையாதோ உழைப்பவர் வாழ்க்கை மலரா ஒரு நாள் பொழுதும் புலராதோ
வழங்கியுள்ளார்கள். ஐயா அவர்களுக்கு கலைக்குழுவின் சார்பாக இசைக்குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். இந்த பாடலை பாராட்டு ஆர்மணி வாழ்த்துக்கும் கே சாமியார் அவர்களுக்கு நல்லாம்பட்டியை சேர்ந்த கூட்டு தொழில் மோகன் அவர்கள் 200 ரூபாய் அன்பளிப்பாக கொடுத்துள்ளார். நல்லாம்பட்டியை சேர்ந்த கூட்டு தொழில் செய்யும் மோகன் அண்ணார் அவர்கள் இப்பாடலை பாராட்டி 200 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். அண்ணார் அவர்களுக்கு கலைக்குழுவின் இசைக்குழுவின் சார்பாக நன்றி வந்த வணக்கம். அடுத்தபடியாக சண்முகம் என் கே கணேசன் உதயா வகையரா அண்ணார் அவர்கள் 100 ரூபாய் பாடலை பாராட்டி வழங்கியுள்ளார்கள். அண்ணார் அவர்களுக்கு கலைக்குழுவின் சார்பாக இசைக்குழுவின் சார்பாக நன்றி வந்த வணக்கம். நரசிங்கபுரம் இபி எல்லையே கண்ணன் அவர்கள் இந்த பாடலை பாராட்டி சாமிநாதன் அண்ணா அவர்களுக்கு 50 ரூபாய் அன்பில் அளித்துள்ளார். அண்ணார் அவர்களுக்கு இசைக்குழுவின் சார்பாக நன்றி வந்தவர். நின்றால் நடந்தால் கலை அழகு, நீண்ட வசனத்தில் குரலின்மை, வீடியோ 1000 மொழி பேசும், விரல் நீட்டினால் அதுவும் நடிப்பாகும், பராசக்தியை துணை கொண்டு பாசமலரை அள்ளித்தந்து தெய்வ மகனாய் நெஞ்சில் நின்று எங்கள் மன வசந்த மாளிகையில் வாழுகின்ற சிங்க தமிழன் சிவாஜி கணேசன் அவர்களின் 24ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு எனது தாயனூர் பங்காளி கேபி பெரியசாமி அண்ணன் அவர் நினைவாகவும் அவர் ஜெயராமன் பாட்டில் அவர் பிரிமா பாடுவாரியா அந்த பாட்டை கேட்கிறதுக்கு தனி ஒரு செவி வேணும். அவருடைய நினைவை நாடகம் பார்த்து அவரு பாட்டை பெட்டிக்காரர் தான் பாருங்க. ஏன்னா அதிக நாள் அவருடைய நினைவை நாடகம் வச்சு அவர் பாடின பாட்டு ஒரு பாட்டு கூட என்னால கேட்க முடியல. ஜெயராம் பாட்டு கண்டிப்பா பாருங்க. அதனால இந்த தாயனூர் பங்காளி குள்ளனம்பட்டியை சேர்ந்த கந்தசாமி மகன் கணேசன் 50 ரூபாய் அன்பளிப்பு வழங்கிய அண்ணார் அவர்களுக்கு இசைக்குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். ரசிகர்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. உண்மையிலேயே அன்புக்குரிய அண்ணாவுடைய புகழையும் அவருடைய ஆசாவுடைய புகழையும் பாராட்டும் வகையிலே அன்பளிப்பை வாரி வழங்கி பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இருந்த போதிலும் கூட அதைத் தொடர்ந்து அன்புக்குரிய அண்ணார் கேபி சாமி என்று சொல்லக்கூடிய பரமசாமி பெரியசாமியுடைய உங்களுடைய அன்பு ரசிகருடைய அவர் பாடத்தான் பாட போறேன். ரசிகருடைய அன்பு வேண்டுகோள் இணங்கி உங்களுடைய திருப்திக்காக நாடகம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நிச்சயமாக இது பெரும் கதையுடைய நாடகம் இருந்தாலும் இடைப்பட்ட சூழ்நிலை என வேறு நாடகம் வள்ளிமலர்லாம் பாடிடலாம். வச்சிருக்கிறது அர்ச்சந்திர மயரக நாடகம், பெரும் கதையுடைய நாடகம். உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. 7 காண்டங்களுடைய நாடகத்தை சுருக்கமாக வைத்திருக்கிறார்கள். அதில் உங்களுடைய விருப்பத்துக்கு இணங்க எத்தனை சுருக்கமாக என்ன செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு உங்களை செய்து சிறப்பிப்பார்கள். ஏன்னா வேறு நாடகம்லாம் பாடிட்டே இருப்பாங்க. இந்த நாடகத்தில் நீ கேட்குற மாதிரி பாட முடியாது, கேட்கக்கூடிய பாடலும் பாட முடியாது. இருந்தாலும் அன்புக்குரிய அண்ணாவர்கள் பாடக்கூடிய பாடல்கள் கலைஞர்கள் அனைவருக்குமே தெரியும். இருந்தாலும் அவர்களுக்கு நம்ம அஞ்சலி செலுத்தணும், அவருக்கு தான் சமர்ப்பணம். ஆகவே உங்களுடைய வேலைக்கு இணங்கி அவருடைய உரிய நண்பரும் அவருடைய ஆசிரிய மாணவராக தோழராக இருந்த அன்புக்குரிய அண்ணா மரியாதைக்குரிய அன்புக்கடருடைய சிவராஜா அவர்கள், ஆமாம், அவருடைய
இவருக்கு அன்புக்குரிய ஐயா சாமி தான் ஆசிரியர். ஏன்னா மேலே அவர் தான் சொல்லுவார், எனக்கு ஆசிரியர் அப்படிதான் சொல்லுவார், மூத்தவர் அப்படித்தான் சொல்லணும். ஏன்னா எங்கள் சங்கத்துடைய மூத்த உறுப்பினரும் மூத்த வழிகாட்டினார் கூடிய அன்புக்குரிய சமயம் அவர்கள். இவருக்கு அவர் கண்டிப்பாக விட்டு கொடுப்பார், அவருக்கு விட்டு கொடுப்பார். அவர் ஒரு நட்பு இருக்கிறது. அந்த வகையிலே அன்புக்குரிய அண்ணாவுடைய பாடல்களை விரும்பி ஒரு சில பாடல்களை பாடுவதற்காக உங்களுடைய விருப்பத்துக்கு என்னங்க தொடர்ந்து உங்களுடைய அன்புடைய தொந்தரவு கதை போகக்கூடிய விஷயம் வந்துடும். ஆகவே அண்ணா அவர்கள் ஒரு பாடலை பாடுவதற்காக அனுமதிக்கப்படுகிறார்கள். அதுக்கு ஐயா அவர்கள் அனுமதி அளிக்க வேண்டும். நம்ம கூட்டம் நம்ம ரோட்டில் வளைச்சு போகாம நிறைய பேர் நின்றுட்டே இருக்காங்க. ஆனால் சேர் இல்லை, இருந்தாலும் அதை உள்ளுக்கு உட்காந்து நல்லா இருக்கும். நல்லா இருக்கா? நிறைய இடம் நிறையா இருக்குது, உள்ளே உட்காங்க. வண்டி அங்கே வரைக்கும் நிற்க வைக்க இடம்லாம் இருக்காங்க. சரி, அது